வாங்க நம்ம ப்ளஸ். ஸோ இனி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து மீண்டும் வாப்லி லைஃப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போச்சுங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்பா அப்புறம் கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ளே வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். ஓகே, நான் என்னோடய டார்கெட் என்னென்னா 300 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகேவா? இல்லை 1K இல்லைனா 500 சப்ஸ்கிரைபர்ஸாவது அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை கைஸ். ஸோ அது யாரால் முடியும்? உங்களால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து லைக்கு, சப்ஸ்கிரைபு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை. அப்போ தான் அவங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மக்களே. ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா எனக்கே தெரியாதுங்க. வெயிட் பண்ணுங்கள், நானே பார்த்துன்னுக்கிறேன். இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போகலாங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணிடலாம். லெஃப்ட்டு இது ரைட், இது லெஃப்ட். இல்லை ரைட்டு போயிடலாம். இல்லை இந்த பக்கம் வந்து ரேஸ் இருக்குது, அது அந்த பக்கம் போகலாம். ரேஸ் இருக்குது. ரைட், லெஃப்ட். ஓகே. கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சுங்க. ரைட்டா லெஃப்டா குழப்பம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த எடிட்டர் தம்பி பார்த்தீங்களா நம்மளை கலாய்க்கிற மாதிரி மீமோ போடுறான். சும்மா கொன்றுவேன். சரி ஓகே, விடுங்க மக்களே. அவன் சொன்னதுன்னு உண்மைதான். நம்மளுக்கு மண்டையில் பிரச்சனை தான். சரி விடுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்தாண்ட நம்ம மாலுக்கு வந்திருக்கோம் கைஸ், விஆர் மாலுக்கு. கைஸ், நம்ம ஜனநாயகன் படம் பார்க்குறதுக்கு வந்து விஆர் மாலுக்கு வந்துக்கிறோம். ஓகே, இந்த பொம்மை ஷாப்பில் என்ன பண்ணலாம், அதாவது பண்ணலாமா? குறை விளையாடலாமா? டொமில் சின்ன பசங்க விளையாடுறதாண்ட நம்மளுக்கு என்ன வேலை கைஸ்? நம்ம அப்படி தான், நம்ம கொஞ்சம் கோளாறாக பண்ணுவோம். அதான் இப்போ ஒரு மீம் வந்துச்சுல, உனக்கு மண்டையில் பிரச்சனை. அதுதான் நம்மளுக்கு மண்டை பிரச்சனை இல்லை, வாழ்க்கையே பிரச்சனை. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னுவாங்க. நம்மளுக்கு பிரச்சனையில் தான் வாழ்க்கையே. சும்மா பிரச்சனையிலேயே வாழ்க்கை. டிப்ரெஷன். எப்படி டிப்ரெஷன். ஆமாங்க, எப்படி தெரியுமா? நான் பாட்டுன்னு ஒரு வாட்டி வந்து வாய்ஸு வீடியோ போட்டுன்னு இருக்கும் போது வாய்ஸு ஆன் பண்ண மாட்டேன். ஆன் பண்ணாமல் நான் பாட்டுன்னு பேசினே வந்துடுவேன். கடைசியில் பார்த்தா ஆனே பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? டிப்ரெஷன். சரி விடுங்க கைஸ், அதுக்கு என்ன பண்ணுறது இப்போது? விடுங்க. சரி ஓகே, நான் ஒரு காமெடி பண்ணிட்டேன் கைஸ். என்ன காமெடி பண்ணலாம்? சரிங்க, கடல் தண்ணி ஏங்க உப்பாகுது? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன் ஆன்சரு. ஏன்னா இனிப்பா அந்த ஈமுக்குமே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. சரி, நான் என்ன ஒரு காமெடி சொல்கிறேன், இதுவாது கேளுங்களேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ மூடு. எடிட்டர் வேறு, நீ அப்படி போய் காண்டு ஏற்றினுக்கிற. சரி விடுங்க மக்களே. ஓகே, இப்போ நம்ம வந்து போதி தர்மராக மாறிட்டோம். நல்லா சூப்பராக வந்து நம்ம மீஸெல்லாம் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஹேட் போடலாம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கோம் கைஸ். பர்ச்சேஸ் வசந்தங்கோ. சாமி கிட்ட வாங்கணும் அருள், சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். உங்கள் சத்யா சாமி கிட்ட வாங்கணும் அருள், நம்ம சத்யா கிட்ட வாங்கணும் பொருள். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான் அது இப்படி பேசிட்டு போறான்? ஓகே கைஸ், நம்ம வந்து மண்டையில் ஒரு டபரா கவுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேக் போட போடுறோம். என்னடா டேய் என்னடா ஒரு ட்ரெஸ்ஸு கூட நிற்கிறான். ட்ரெஸ்ஸை போடுறா. டிஷர்ட் போடுறா. அதெல்லாம் வேணாம். டிஷர்ட் ஓகே. இது டீசெண்டாக இருக்குது மக்களே, வாங்கிக்கலாம். இது வாங்கிடலாம். பேண்ட் அழகாக ஃபேண்ட் ஒன்று வாங்கலாம். டவுசர் அதெல்லாம் வேணாம், ஃபேண்ட் வாங்கலாம் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட 0 rupees தான் இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சும்மா மாசா வாராண்டா அவன் தீ போட்டுல பாட தெரியலங்க, மன்னிச்சிருங்க. நீங்கள் பாட்டு இப்போ வரும், அது பார்த்துக்கோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர்ற நிறுத்துற அவனை. ஃபஸ்ட்டு இந்த எடிட்டர் தம்பிக்கு வந்து காசை நிப்பாட்டணும், அப்போ தான் அடங்குவான் போல இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம சைக்கிளா இல்லை கார் எடுத்து போகணும். இப்போ நம்ம பார்த்து ஐ கிளாஸ் ஓகேவா. ஸோ அதனால் நம்ம காரில் மட்டும்தான் போவோம், சும்மா காரில் பறக்கிறோம் அவ்வளோதான். ஓகே கைஸ், ஓகே காரில் வந்து பறக்கலாம், வெயிட் பண்ணுங்க கைஸ். இது வேறு பேரடைஸ் ஐலாண்டு, இந்த இடத்துக்கு வேணாங்க, நல்லா இருக்காது அப்படின்னும் பார்க்கறதுக்கே தெரியுது. ஓகே இப்போ நம்ம வந்து ரூட் ஒன்று வச்சுருக்கோம், அந்த ரூட்டுக்காக போகலாம். இது வரையும் நம்மக்கிட்ட கார் கூட நம்மளாம் கார் யாருக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னால் நான் தான் சொன்னேன் நினைக்கிறேன். சரி விடுங்க, நாங்களாம் பின்னாடியே ஓட்டி அப்படியே முன்னாடி பார்த்துங்களேன், சும்மா கார்லேயே நாங்கள் வீலிங் அடிப்போம். டே மாசா கெத்தா. ஓகே வெயிட் பண்ணுங்கள் விடுங்க. சொல்லுப்பா தம்பி, என்ன பண்ணோம்? டிரைவ் டு ஃபயர், கிராப் ஓஸ், ஸ்ப்ரே ஃபயர், புட் தெம். ஓகே கைஸ், ஓகே 4 நிமிஷத்துக்குள்ளே போகணும். நம்ம 10 வீட்டுக்கு அன்னிக்கணுமா? ஐயோ அது என்ன 4 நிமிஷம். சரி சீக்கிரம் வண்டி எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே வண்டி எடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஃபயர் நடந்துன்னுக்குது, அங்கே போய் அணைக்கணும். நம்ம தான் இப்போ வந்து போர் வீரர், போர் கண்ட சிங்கம் யாருக்கும் மஞ்சம். எந்த பாட்டும் எனக்கு பாட தெரியாதுங்க, அது ஒரு கலாய்க்காதுங்க. சரி இந்த போட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல, சரி விடுங்க. ஓகே யோ இது வேறு ஓட்டுறதுக்கு முள்ளுங்க, அது அங்கே அந்த இடத்தாண்ட ஒரு தீ அணைப்பு இருக்குதுங்க. சீக்கிரம் இது வேறு இப்போ தான் ஸ்லோவாக போகுது வண்டி வேறு. டேய் சீக்கிரம் போடா டேய், வெயிட் பண்ணுங்க மக்களே. இவனடா இவன் இப்போ தான் பொறுமையாக போகுதுங்க இந்த வண்டி. அந்த கொலாவை என் கையில் ஊற்றினா அப்படியே புர்ன்ட்டு என் பைக்கில் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அங்கே இருக்குதுங்க ஃபயர். இதுலேயே 3 நிமிஷம், இதுலேயே 5 நிமிஷம் 2 நிமிஷம் போயிடுச்சுங்க. ஐய இப்போ 10 வீடு அழிக்கணுன்னா நான் செத்துருவோம் போலுக்குது. அது ஃபயர்னா தூரமாக போயிட்டே இருக்குது அது பாட்டுன்னு. டேய் நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன், அது ஃபயர் போயினே இருக்குதுங்க அப்படியே. ஒரு காரு பற்றிக்கிச்சாண்ணா போயினே இருக்குது காரு. எங்க நம்மளை விட்டு போயினே இருக்குதுங்க. வாட் என்னடா ஒன்றுமே புல்ல, என்னடா பண்ணுறீங்க? டேய் 2 நிமிஷம் தாங்க இருக்குது, அது நம்மளை தாண்டி போயின்னுக்குதுங்க ஃபயரு. பாருங்க பள்ளத்துலலாம் விட்டு ஏற்றுறேன், அது அங்கே இருக்குதுங்க ஃபயரு. இல்லை அது கூட சும்மா அருவி, வாட்டர் ஃபால்ஸ். எங்க டி என்னடா பண்ணிச்சு டி? யோ இல்லைங்க நம்மக்கிட்ட தான் வந்து நினைக்கிறேன். 2 வீட்டுக்கு நடுவில் மாட்டின்னு நான் படுற பாடுக்குது. ஐயோ எப்பப்பா அங்கே இருக்குதுங்க ஃபயரு, அதுதானே ஃபயரு. அம்மா எவ்வளோ பெரிய ஃபயரு. இப்போ இதெல்லாம் அணைக்கணும். இப்போது காட்டில் இருக்குதுங்க, அதான் நம்மளுக்கு வழி சொல்லுது. நெருப்பு நம்மக்கிட்ட வழி சொல்லுது, நெருப்பு. ஓகே இதை அணைப்போம். அணைடா சீக்கிரம் அணை 1.5 நிமிஷம் தாங்க இருக்குது, அதுக்குள்ளே அணைக்கணுங்க, மொத்த காட்டையும் அணைக்கணும். ஓகே அணை டபுள் சீக்கிரம் அணை. நம்ம இப்போ தான் வந்து ஃபயர்மேன், நம்ம தான் அணைக்கணும் எல்லாத்தையும். அது யோ அந்த வண்டியை கொஞ்சம் முன்னாடி எடுத்துன்னு போனால் தாங்க கரெக்டாக இருக்கும், அவ்வளோ தூரம் வரமாட்டுதுங்க. ஐயோ இது 10 மரம் அணைக்கணுங்க, 1 நிமிஷத்தில் முடியுமா? ஐ திங்க் முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் விடுங்க, சரி பார்த்துக்கலாம், நம்மளால் முடிஞ்சாலும் இப்போதைக்கு காப்பாற்றலாம், ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் போடு. அணை ஓகே அணைச்சாச்சு. வேறு அணைக்கணுமே. இது ஒன்று அணை சொல்கிற தண்ணி பாய்ச்சணும். இப்போ தான் நம்ம பார்த்தீங்களா ஹாயாக கூலாக போகிறான் பாருங்க, அங்கே நெருப்பில் எரிஞ்சுன்னு இருக்குது, ஹாயாக கூலாக போயிட்டு வரீங்களா? டேய் நெருப்புடா, என்னடா நீங்கள் நெருப்பு அஞ்சுனுக்குது, என்னடா நீங்கள் பாட்டுன்னு போய் நிற்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அந்த நெருப்பு எடுத்துப்போம். நெருப்பு எடுத்துன்னு இல்லை மல்டிப்ளேயர் இருந்தாவது 4 பேர் 4 வாட்டி சொல்கிறது தண்ணி பாய்ச்சலாம். இங்கே 5 தாங்க இருக்குது, 20 செகண்டில் முடியாது, நம்ம தோத்துட்டோமாடா. சரி விடுங்க, இதே தோத்தாச்சு, நம்ம என்ன பண்ணுறது? 10 செகண்ட் ஆகுதுங்க, 8 3 பண்ணணுங்க.
அதுக்கப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லை ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு 40 ரூபா கிடச்சிக்குது கைஸ். நம்மளுக்கு லாபம் தான். 40 ரூபா கிடச்சிக்குது. ஓகே, மெயின் ஜாப். இப்போ வந்து நம்ம வந்து தோண்ட போகிறோம். தோண்டி வந்து அதில் வந்து இருக்கிற காசெல்லாம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இப்போ 40 ரூபா தூக்கிட்டு போய் பேங்க்கில் போட்டால் தான் இப்போ நம்மளோட கிரெடிட்டில் வந்து வந்துடும். இப்படி பேங்க்லேருந்து ஃபோனுக்கு வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட் இதை வந்து கையில் எடுத்துன்னு குடுன்னு ஓடி போய் ஏடிஎம்மில் போட வேண்டியது தான். இங்கே ஏடிஎம் ஏதாவது இருக்குதாண்ணா? இங்கே ஏடிஎம் இருக்குதுங்க. இல்லை வாப்லி மெயின் இந்த இடத்தாண்ட வந்து கார் இருக்குதுங்க. இந்த காருக்கு மேலே வச்சிடலாமா? இல்லை வேணாம். நான் வேறு பக்கத்துலேயே நான் உசினானா அவள் தான் முடிஞ்சுது. இது வச்சுருவோம். ஓகே, இங்கே இருக்கட்டும். நம்ம அந்த காசு எடுத்துன்னு வந்து பேங்க்கில் போட்டுக்கலாம். ஓகே. நம்ம தோண்டி தங்கத்தை கண்டுபிடிச்சி அந்த மிஷினில் ப்ராசஸ் மிஷினில் போடணும். சிம்பிள் மக்களே, சிம்பிள் தான். நம்ம தான். ஓகே விடுங்க, நம்ம தான் பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கும் வந்து 4 minutes டைம் கொடுத்துட்டாங்க. இவன் வேறு சரி குடுன்னு போய்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பண்ணலாம். ப்ராசஸ்டு நம்ம சாரி கேஸ், எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாம்பார் வெந்துனுக்குது. அதாவது உஷ் அப்படின்னு குக்கரில் வந்து அடிக்குதுங்க. சாரி. ஓகேவா? ஓகே, ஓரேவா ஓர் ப்ராசஸ். உள்ளே போகவே முடியலடா. என்னடா பண்ணுற நீ? உள்ளே போகவே முடியலங்க. ஐயோ, டைம் வேறு இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாங்க. பயமாக்குது லைட்டாக. உள்ளே பேய் இருக்க போகுதுன்னு. இது பேய் கேமெல்லாம் இல்லை. சரி வெயிட் பண்ணுங்க. லேக் ஆகுது பார்த்தீங்களா? டுடுக்குன்ட்டு. இங்கே தங்கம் இருக்குது. நம்மக்கிட்ட பிக்காக்ஸா? ஓகேங்க, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த கல்லெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் எடுத்துப்போங்க. பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். அங்கே வந்து கோல்டு உஷுன்னுதுங்க. சாரிங்க. ஓகே, அங்கே கோல்டு இங்கே கோல்டு இருந்துச்சு. மெயின் ஓகே, இதில் எங்கடா ஆகுது? அது இருக்குதுங்க தங்கமே. தங்கத்தை எடுத்துகிட்டு அந்த இதை மிஷினில் போட்டுடலாம். போட்டாச்சுங்க. ஓகே, கிரெனேட் எடுத்துப்போமா? வெடிஞ்சிடும்ல, உடனே வெடிஞ்சிடும். இங்கே தாங்க அந்த இப்போ கிரெனேடை போடணும். சும்மா பாம் பிளாஸ்டே டுமில். பார்த்தீங்களா? சும்மா பிளாஸ்டே டுமில்னால் வெடியுது. ஓகே, நம்மளுக்கு வந்து $15 $15 கிடச்சிருக்கு. இப்போ இதை தூக்கின்னு போய் உள்ளே போட்டுடலாம். ஓகே, அங்கே வெடிஞ்சிடும். அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துப்போம். ஐயோ, இந்த பிக்காக்ஸ் எடுக்க முடியலையே. பிக்காக்ஸ் எடுக்கணும். நோ ஹெல்ப்னா. சரி விடுங்க, எந்த பிக்காக்ஸ் எடுத்துப்போம். எல்லாம் ஒரு பிக்காக்ஸும் ஒன்று தான். ஓகே, இந்த இடத்தாண்ட கோல்டு இருக்கா? கோல்டு இந்த இது சில்வர் இருக்குது. சில்வர் மெயின் பண்ணியாச்சுங்க. சில்வர் இருக்குது. அப்போ அந்த சில்வரை வேறு எடுக்கணும். சில்வர் அப்பா. ஓகே, சில்வரே எடுத்தாச்சுங்க. இந்த வாபி லைஃப்பில் உனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க ஒரு மாதிரி இதுவாகுது. சும்மா கஷ்டமாகுதுங்க. இவனை வந்து எப்படி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. ஓகே, நடா இது சீக்கிரம் டைமண்டு போடு. இங்கே வெடிக்க வைக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். டுமில் வெடிடா டுமில். ஓகே, இந்த செம்மங்க. டைமண்டு கச்சிச்சிங்க. நம்ம தான் 25 ரூபாய்க்கு இது 2 இருக்குது. மஜ்ஜா. 2 டைமண்டு எடுத்துகிட்டு போனால் காசு மஜ்ஜாவாக சம்பாதிக்கலாம். எட்ரா அது எடுக்க முடியலங்க. ஒன்று தான் எடுக்க முடியுமா? ஒரு கையில் 1 2 எடுத்தாச்சுங்க. மஜா சீக்கிரம் போ. அந்த இடத்தாண்ட போய் டைமண்டு விட்டோன்னா நம்மளுக்கு காசு ஒரு 50 ரூபாவது வரும். மினிமம் ஒரு 70 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். அழகாக தெரியல, பார்க்கலாம். இன்னும் 1 minute டைம் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, டைமண்ட் வாங்கி எடுத்தாச்சா? ஐயோ, தெரியாமல் இங்கே போட்ட மக்களே. இங்கே வெடிய போகுது. அப்புறம் நம்ம செத்துருவோம். ஓகே, 15 தானா? சரி ஓகே விடுங்க கைஸ். 40 ரூபா வந்துச்சு. 1 15னா அது வந்துச்சுங்க. 55 ரூபா வந்துச்சு சொன்ன மாதிரி. ஓகே, இது எங்கள் எம்ராய்டு இருக்குதுங்க. அங்கே ஒரு ஆட்டோ பாம்பு போட்டுடலாம். நம்மளுக்கு எம்ராய்டு கிடைக்கும். டுமில். ஓகே, வெடிலங்க. சரி விடுங்க, நம்ம கையிலேயே வந்து டுமில் அச்சு வச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை. இந்த எம்ராய்டு எடுத்துக்கலாங்க. 2 எம்ராய்டு. ஒரு எம்ராய்டு 10 ரூபானா கூட 2 எம்ராய்டு 75 ரூபா வந்துடும். பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு பேரில் வந்து காசை மொத்தமாக செலவழிச்சிட்டோம். அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனையேங்க. ஓகே சீக்கிரம் இதை வேடா. ஓகே கைஸ்,
வச்சாச்சு. அண்டு நமக்கு 8 7 6 5 4 3 2 1 0. ஓகேங்க. மைனர் அவுட்ஃபிட் அன்லாக்டு. ஓகே, மைனர் அவுட்ஃபிட் அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, 75 ரூபா. ஓகே, 1 10 ரூபா சொன்னல. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 115 ரூபாய். ஓகே, நம்ம போய் பேங்க்கில் ரிசீவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கலாம் மக்களே. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் பேங்க்கில் ஏடிஎம் ஆண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஏடிஎம்முக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை இந்த வீடியோ பெறுவதுனா உங்கள் தமிழன் கேமர் 2.0. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன போடலான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட குரோவ கார்டன் பார்ட் 2 வீடியோஸ் வந்து நான் இருக்குது. அது வேணும்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, காசும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், பாய்.